பேசுறதுக்கு காரணம் அதுக்காக தான், உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான். ஏன்னா அவ்வளோ மோசம் போச்சு. நல்லா இருந்தது. 31% போனஸ் கொடுத்துட்டு இருந்தோம். நான் இருந்து கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியும், நல்லா தெரியும். புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நம்முடைய பேருந்து கழகத்தில் சென்னைக்கு போகிறவங்க யாருன்னு பார்த்தா விரும்பி செல்றவங்க நம்ம பேருந்து கழகத்தில் உள்ள பேருந்து மட்டும்தான் விரும்புவாங்க நிறைய பேர் போகிறதுக்கு. அப்படி இருந்தது. நிறைய மாறி போச்சு. அதாவது மறுபடியும் மாற்றணும், மறுபடியும் கொண்டு வரணும். அரசு நிச்சயமாக அதுக்கு உறுதுணையாக இருக்கும். புதிய பேருந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு சொல்லுவாங்க, அது வாங்க போகிறாங்க. பஸ்ஸஸ் இப்போ அது வரப்போகுது. நிறைய 26 பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். இந்த பேருந்து பொறுத்தவரை சொன்னீங்கன்னா, முன்னாடி தனியார் பேருந்தை விட்டுட்டு நம்ம பின்னாடி போக முடியாது. உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நேரத்தில் போனால் தான் உங்களுக்கு அது நம்ம பேருந்து வரும் அப்படின்னு மக்கள் ஏற்பாங்க. என்ன பண்ணுவாங்க, நம்ம பேருந்து அப்படியே பிரேக்கேஷான பின்னாடி போயினே இருக்கோம். சுலவாயிடும். முன்னாடி போகிறவங்க அவர் போய் ஏற்றிட்டு போய் நிற்கிறவங்கள ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம காலியாக போயிட்டே இருக்கோம். அப்போ எப்படி லாபம் வரும்? வர முடியாது. இது நடக்குது, ஏன்னா வழக்கம் நடக்குது. இது எதுவும் நம்ம புதுசாக சொல்கிறேன்னு இல்லை, இது வழக்கமாக நடக்குது, நம்மளுக்கு தான் இருக்குது. அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்காக பேசுறதுனா கொடியாச்சு நம்ம போயிடுவோம். பேசுறதுக்கு காரணம் அதுக்காக தான், உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான். ஏன்னா அவ்வளோ மோசம் போச்சு. நல்லா இருந்தது. 31% போனஸ் கொடுத்துட்டு இருந்தோம். நான் இருந்து கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அப்படி இருக்கிறதுலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. அதில் பணியாற்றிய ஊழியர்லாம், பணியாற்றி கொண்ட ஊழியர்லாம் மோசமான நிலையில் இருக்காங்க. சம்பளம் இல்லாமல் மோசமான நிலையில் இருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்முடைய பொறுப்பாட்டுத்தனமும் நமக்கு அதில் இருக்குதுன்றதான் சொல்ல வரோம். நம்முடைய பொறுப்பாட்டுத்தனமும் அதில் இருக்கின்றது. அது யாரும் சொல்கிறாங்கன்றதுனால நம்ம அவங்க சொல்ல கேட்டுலாம் போக முடியாது. நம்ம என்ன, நம்ம நிறுவனம், நம்ம சொன்னோம், நம்ம தொழில் எப்படி இருப்போம், அது மாதிரியான உங்களுக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக வளமாக நம்முடைய பொறுத்து நிறுவனம் கொண்டு வர முடியும். கொண்டு வர முடியும், சிறப்பாக நடத்த முடியும். புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நம்முடைய பேருந்து கழகத்தில் சென்னைக்கு போகிறவங்க யாருன்னு பார்த்தா விரும்பி செல்றவங்க நம்ம பேருந்து கழகத்தில் உள்ள பேருந்து மட்டும்தான் விரும்புவாங்க நிறைய பேர் போகிறதுக்கு. அப்படி இருந்தது. நிறைய மாறி போச்சு. அதாவது மறுபடியும் மாற்றணும், மறுபடியும் கொண்டு வரணும். அரசு நிச்சயமாக அதுக்கு உறுதுணையாக இருக்கும். புதிய பேருந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு சொல்லுவாங்க, அது வாங்க போகிறாங்க. பஸ்ஸஸ் இப்போ அது வரப்போகுது. நிறைய 26 பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அது சர்வீஸ் ஸ்டேஷன் அது எல்லாம் கேட்டு சார்ஜ் போகிறது அது சொல்லியிருக்கோம், இடம் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்போது இதெல்லாம் அரசானது இதெல்லாம் செய்து கொடுக்கும். அதை நட்டத்திலும் லாபத்திலேயே வச்சிருக்கணும், கொண்டு வரணுன்றது யார்கிட்ட தான், உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது பணியாற்றுகின்ற ஊழியர்கிட்டையும் அந்த ஓட்டுநர்கள் இந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட தான் இருக்குது. வருகின்ற அதிகாரிகளும் அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நம்ம அதிகாரி மட்டுமே கொண்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதிகாரிகளுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கணும். குறைகள் தான் அரசில் சொல்லலாம், சொன்னால் அது தேவை நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த நிலையில் நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். லாபத்தை ஈட்ட வேண்டும், கழகம் நல்லா நடக்கணும், பேருந்து நல்லா இயக்கணும். நம்ம பேருந்து மக்கள் பயணம் செய்யும்போது மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்காங்க, ஓட்டுநர் நல்லா இருக்காரு, அந்த சீட்டு கொடுக்குறாரு, அவரும் நல்லா நடத்திட்டு இருக்காங்க, இதில் நம்ம பேருந்து செல்லலாம் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு மீண்டும் வர வேண்டும் என்று இங்கே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய அரசானது நலிவடைந்த பொதுவாக நம்முடைய பொது நிறுவனம் இயக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு அரசுடைய எண்ணம். கூட்டுறவுத்துறை சர்க்கரை ஆலை இயக்கன்றதுக்காக ஒரு தனி அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த முறையாக கூட்டுறவு சர்க்கரை ஆலை நமக்கு இருந்து ஒரே ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை அதை நடத்தணும், ஆய்வு செய்து என்ன ஆலோசனை அடிப்படையில் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னா, எப்படி நம்ம கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மறுபடியும் கொண்டு நடத்தலாம், விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்பது, அந்த முடிவு எடுத்து ஒரு தனி அதிகாரி நீக்கப்பட்டு இருக்கிறார். இந்த மாதிரி இந்த அரசானது நிறைய நடவடிக்கை எடுக்கிறது. மத்திய அரசு மூலமாக என்னென்ன உதவிகள் கிடைக்குமோ அதனை பெற்று அதன் மூலமாகவும் நம்முடைய பொதுத்தொழில் நிறுவனம் நடத்துவதற்கு அரசு முயற்சி செய்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பேருந்து கழகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். நல்ல பேருந்து மேலும் அரசு கொள்முதல் செய்து கொடுப்பதற்கு இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்பு